ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கோதுமை எடுத்து வச்சுக்கிறோம். இதோட நம்ம 2 வாழைப்பழம், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கோம். அதோட ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 கப்பு மண்டவெல்லம் எடுத்துருக்கோம். இப்போது இந்த மண்டவெல்லத்தில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். காய்ச்சி இதை நம்ம வடிகட்டி நம்ம அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா அந்த இதெல்லாம் கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இதையும் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை நம்ம வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம மாவு, வாழைப்பழம், ஏலக்காய், பாகு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சோன்னா இந்த ஒரு பதத்தில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது தனியாக எடுத்து வச்சுட்டு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைனா தேவையில்லை. ஏன்னா முந்திரி பருப்பு போட்டால் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம போட்டு வைக்கிறோம். இந்த பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதோட நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம பணியார சட்டிலையும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்பச்சட்டிலையும் ஊற்றிக்கலாம். அப்பச்சட்டியில் நம்ம அப்போ மாதிரி சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பணியார சட்டியில் ஊற்றிருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழமும் சேர்த்துருக்கோம், வெல்லமும் சேர்த்துருக்கோம். ஸோ இனிப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழமும் இனிப்பு, ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திகட்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம பணியார குழியில் ஊற்றிட்டு இது சீக்கிரமே வெந்துடும். அதனால் இதை திருப்பி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் தான் ரெடி ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் இந்த கோதுமை வாழைப்பழ அப்பம் ரெடி ஆயிரும். இதை நம்ம பணியார சட்டிலையும் ஊற்றிக்கலாம், அப்பச்சட்டிலையும் ஊற்றிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோதுமை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அப்பமும் சொல்லிக்கலாம், பணியாரமும் சொல்லிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.